நமஸ்காரம். அஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எந்த மாதிரியான பாவங்களை ஓப்பன் அப் பண்ணுது, எந்த மாதிரியான சர்ப்ரைசஸை விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க இந்த சனிப்பெயர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலபுருஷனோட ஒரிஜினல் 8ஆம் பாவம் விருச்சிகம். மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சுட்டி காட்டக்கூடிய ராசி விருச்சிகம். மயானம், இடுகாடு, அந்த புதக்குழி, நம்ம சொல்கிறோம் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், இந்த மிஸ்டிக்கல், இது என்னன்னே நமக்கு தெரியாதுன்னு சில இடங்கள்லாம் இருக்கும் தெரியுங்களா. மார்ச்சுவரி, இதெல்லாமே அந்த ஃபாரன்சிக் லேபு, போஸ்ட்மார்ட்டம் நடக்கிற இடம், அதெல்லாமே விருச்சிகம். எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரங்கராட்டினம் மாதிரி, அது விருச்சிகம். அதனால தான் எப்போவுமே விருச்சிகத்துக்கு ரெமெடி சொல்லும்போதே விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கன்னு கிடையாது. நம்ம எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, விருச்சிகம் நம்ம ஜாதகத்தில் ஒரு வீட்டுக்கு அதிபதியாக வரும் இல்லைங்களா. அந்த வீடு சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதிரி சூழலில் சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட், பொருளுதவி இதெல்லாம் செய்கிறது நம்மளோட விருச்சிகம் அப்படிங்கிற அந்த எனர்ஜி வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அன்பியரபிள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நம்மளால் அதை ரொம்ப எளிதாக கடந்து வர முடியும். நல்ல வாழ்க்கையில் இவ்வளோ கடந்து வந்திருக்கேன் அப்படின்னா நிச்சயமாகவே எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த 13-14 வயசுலேருந்து நான் சில விஷயங்களை கிரவுண்ட் லெவலில் இறங்கி செஞ்சது தான் காரணம். நான் 9th படிக்கும்போதே ஒரு அக்கா பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்க. நான் ரொம்ப குட்டை ப்ளஸ் ரொம்ப லீனு. அந்த சோடாபுட்டி கண்ணாடியோட அக்மார்க் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை எப்படி இருப்பாங்க, இன்னசென்ட்டாக, ரொம்ப வெகுலியாக, இந்த நுண்ணு ஆங்கிலம் தெரியாது, ஸ்டைலெல்லாம் தெரியாது. நம்ம ஒரு படத்தில் ஒரு டிவியில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை, ஒரு ஏழை குடும்பத்து குழந்தை அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணுவோமோ நான் அப்படியே இருப்பேன். இம்மியில் கூட மாறாது. என்னோடய நடை, உடை, பாவனை, என்னோட உருவமைப்பு, என்னோட பேச்சு வழக்கு, இது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ராம்நகர் கேர்ள்ஸ் ஸ்கூல் நான் கோயம்புத்தூரில். அடுத்த நிமிஷம் நான் எடுத்து தோலை தான் போட்டுக்கிட்டேன். அவங்க பேர் தீபா. தூக்கிட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சிட்டேன், வெளியே வர ஆரம்பிச்சிட்டேன். அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் ஏது மொபைலு, லேண்ட்லைன் தான் பேசணும், லேண்ட்லைன் எல்லாம் கிடைக்காது. அந்த வயசில் எங்கேயும் லேண்ட்லைன் எல்லாம் எப்படியோ இப்போ ஒரு ஆட்டோக்கார் வழியில் நிறுத்தி எதுக்கு இப்படி தூக்கிட்டு ஓடுறது, யார் என்னன்னு கேட்டால் அவருக்கு வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி எல்லோரும் என்னை பாராட்டுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ஒரு உயிரை காப்பாற்றிருக்கேன்னு நினச்சா அப்படி பின்னி எடுத்தாங்க. அம்மா முதற்கொண்டு, ஹெச்எம் முதற்கொண்டு. அதுக்கு பிரசங்கித்தனோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா டைம் ஆனால் செத்துருவாங்களோ அப்படின்னு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டுக்கு பட்டுச்சு. வேறு எதுவுமே எனக்கு முன்ன பின்னே யோசிக்கவே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லோரும் என்ன பாராட்ட போகிறாங்க, அந்த அக்கா பொழைச்சிட்டாங்கன்னு இருந்தது. ஓ நீ இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் எதிர்பார்ப்பியா அப்படின்னு சொல்லி அப்படி வெளுத்து வாங்கிட்டாங்க. ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த அந்த பயணம் இன்றைக்கி நாய்களை தூக்குறதுலேருந்து மாடாட்டும் குதிரையாட்டும் எந்த உயிரினம் சங்கடப்பட்டாலும் என் காலை அந்த இடத்துலேருந்து எடுத்து வைக்க முடியாது. அடுத்த 8 என்னால் வைக்க முடியாது. அது மனிதனாக இருந்தாலும் சரி, பறவையாக இருந்தாலும் சரி, விலங்காக இருந்தாலும் சரி. எப்பேற்பட்ட கோடி ரூபாய் டீலிங் அந்த பக்கம் நடக்குதுனாலும் என் கால் நகராது. அங்கேருந்து நிறைய முக்கியமான சுச்சுவேஷன்லாம் நான் இதை உணர்ந்திருக்கேன். எனக்கு ப்ரையாரிட்டி அந்த பெயின், அந்த லைஃப், இதுதான் பாசிட்டிவ் விருச்சிகம். ஸோ என் லைஃப்பில் நிறைய விஷயங்களை எப்பேற்பட்ட டவுன் வந்தாலும் என்னை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, என்னை தூக்கி நிறுத்துறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருத்தர் எங்கே இருந்தாவது வராங்க. பிரபஞ்சம் அனுப்பி தருது. சொல்லும் போது அந்த ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் வரும். தயவு செய்து விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கன்னு கிடையாது, விருச்சிகத்தில் உங்களுக்கு ஒரு கிரகம் இருந்தாலே, விருச்சிகத்தில் உங்களுக்கு எந்த கிரகமே இல்லாட்டியுமே விருச்சிகம் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு ஒரு பாவமாக வருது அப்படின்னா அந்த பாவம் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் மன அழுத்தத்தையும் எதிர்கொண்டு அடித்து கிளப்பி முன்னாடி வரணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் அப்புறத்துக்கு விருச்சிகம் வேணும். எப்பேற்பட்டவங்களுக்கு விருச்சிகம் வேணும். டவுன் வர்றதுக்கு அது வர்ற மாதிரி நிச்சயமாக பிரபஞ்சம் துணை நிற்கும், கை கொடுக்கும். அப்படி கை கொடுக்கும். நல்லது. சனி 3ஆம் பாவமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள், மாற்றம், நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அதிபதி விருச்சிகத்துக்கு. விபத்தையும் குறிக்கும் 3ஆம் பாவம். 8 இல்லைங்களா. 3ஆம் பாவங்கிறது என்றைக்குமே விபத்தையும் குறிக்கும். பேரிகேடை குறிக்கும், ரோட்டில் இருக்கிற பேரிகேடு. நம்மளோட சிறுதூர பிரயாணங்கள்,
அதனால தான் விருச்சிகம் பிளான் போட்டால் ரிவர்ஸில் நடக்கிறது. அதுக்கப்புறம் இனி போக மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா போயிட்டுருப்பாங்க. ஏன் அப்படின்னா இருக்குது இல்லை இருக்குது. இதுதான் ஸ்கார்பியனோட எனர்ஜி. ஆமாம் இல்லை, வருவேன் வரமாட்டேன் வருவேன். அவங்களால ஸ்திரமாக ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண முடியாது. சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி பிரபஞ்சம் அவங்க ஒன்று நினச்சா அது ஒன்று நடத்திட்டு போகும். அதனால தான் எப்போவுமே கோ வித் ஃப்ளோ. விருச்சிகம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் கோ வித் ஃப்ளோ. அண்ட் பி வெரி ஹானஸ்ட், பி வெரி ஜென்யூன், பி வெரி லாயல், மொராலிட்டி. தர்மத்தை மீறக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது. கையோட பலன் அனுபவிப்பாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வரும், விருச்சிகம் அதெல்லாம் தலைகீழ ஆடுறாங்க, அந்த டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு. கையோட அடி வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க, இடி தாங்கி அவங்க. அதனால தான் அந்த 3ஆம் அதிபதியும் சனி தான். 4ஆம் பாவமான தாய், வீடு, வசதி, வாகனம், சுகம், சௌரியம், வீட்டுக்குள்ள நிம்மதி, இதுக்கும் அதிபதி சனி தான். இந்த பாவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்சதாக இருக்கும், ப்ரெஷர் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களோட நிறைய பொறுமை, நிதானத்தை, சகிப்புத்தன்மையை சோதிக்கக்கூடிய மேட்டர் இதெல்லாமே. ஏன்னா சனி ஒரு பாவத்துக்கு அதிபதியாக வருது அப்படின்னா அந்த பாவம் நமக்கு ஊழலான்றது மாதிரி இருக்காது, ஹேண்டில் பண்ணலாங்கிற மாதிரி இருக்காது. நிறைய பொறுமையை சோதிக்கும், நிறைய மெச்சூரிட்டி வளர்த்துக்க சொல்லும். என்டையர் லைஃப் மெச்சூரிட்டி ஆகிற வரைக்கும் நிறைய நிதானத்தையும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வளர்த்திக்க சொல்லும். அதை வளர்த்திக்கணும். இல்லைன்னா டெய்லி நீட் எக்ஸாம் மாதிரி டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் தான், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுற மாதிரி ஒவ்வொரு நாளும் வயிற்றுல புளி கரைச்சிக்கிட்டே இருக்கும். ஈஸியாக ஹேண்டில் பண்ணி பழகணும். தனி ஒரு கெத்து வேணும் அதுக்கெல்லாம். அந்த 3 நாளுக்குடைய அதிபதியான சனி 5ஆம் பாவமான டெசிஷன் மேக்கிங், சித்தம், the way how I think, the way how I process the happenings around me. அதுதான் 5. நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை இது எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கிறதும் 5. போட்டித் தேர்வு 5, காதல் 5, குழந்தைங்க 5, என்டர்டெயின்மெண்ட்டு, சினிமா ஃபீல்டு, பாலிட்டிக்ஸ், இதெல்லாமே 5. ஆல்ரெடி மீனம் விருச்சிகத்துக்கு 5ஆம் பாவமாக வரனால குழந்தைங்க, காதல், இந்த நான் சொன்ன இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட், இது எல்லாமே அவங்க எனர்ஜி ட்ரெயின் பண்ணும். கிவ் அவே, எதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மென்டாலிட்டியை வளர்த்திக்கிட்டு தான் வரணும். ஏன்னா 5ஆம் பாவமாக வர்றது மீனம் விருச்சிகத்துக்கு. மீனம் ஆல்வேஸ் டீச்சர்ஸ் 1 லெசன், கிவ் அவே. பிடிச்சி வச்சுருக்கக்கூடாது. எந்த விஷயத்தையுமே அவங்க பிடிச்சி வச்சு ஐயோ இது இல்லைன்னு என்னால் முடியாதுன்னு இருந்தால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதனால விருச்சிகம் காதலில் சிக்கினாங்கன்னா சின்ன பின்னமாயிருவாங்க. கிவ் அவே அப்படியே தியாகி மாதிரி இருக்கணும். பாஷா ரஜினி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், கதறிக்கிட்டு இருந்தாலும். 5ஆம் பாவம் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் விருச்சிகத்துக்கு அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு சனி வருது. அப்போ நான் சொன்ன பாலிட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க, என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, காதலிக்கிறவங்க, குழந்தை வச்சுருக்கிறவங்க, குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னால், ஆசைப்படுறதுக்கு முன்னால் அதை பற்றின புரிதல் இருக்கா, பொறுப்பு இருக்கா, அதுக்குள்ள தகுதி வளர்த்திட்டு இருக்கீங்களா, அயராத உழைப்ப போடுறீங்களா? சனி இதை சோதிக்கும். இல்லைன்னா தட்டி பறிச்சிடும், கைகூடாது, சக்ஸஸ் கொடுக்காது. ஆனால் இதெல்லாம் அசாதாரணமான பொறுப்பும் நிதானமும் சகிப்புத்தன்மை இருந்தது, எஃபர்ட்ஸ் ப்ராப்பராக போட்டிங்க, நிறைய பொறுமை இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு மெச்சூரிட்டி லெவலை கொடுத்துட்டு சனி 2.5 வருஷம் கழிச்சு கிராஸ் ஆகும். ஆனால் அந்த 2.5 வருஷம் ஹேண்டில் பண்ணுறது பிரம்ம பிரயத்தனம் போடணும், சாதாரண பிரயத்தனமெல்லாம் இல்லை. 4ஆம் பாவத்துக்கு 2, 4ஆம் அதிபதி 2ஆம் பாவத்துக்கு வந்தனால வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, புது வீடு குடிபெயர்ந்து போகணும்னு நினைக்கிறவங்க, வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, வாகனத்தில் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஏற்ற காலகட்டம். ஏன்னா 3ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இல்லைங்களா, இதை தொட்டு மாற்றத்தையும் இந்த ஜாதகர் செய்யலாம். நிறைய தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்கல்களை கடந்து போகிறது ஒரு தனி கலை. அந்த கலை விருச்சிகத்துக்கு டிஃபால்ட்டாக வரணும். ஏன்னா சின்னதுலேருந்தே அதை பார்த்துருப்பாங்க. நம்ம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது, நம்ம ஒரு பிளான் போட்டால் அது வேறு விதமாக போகுது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் லக்னமோ ராசியோ வேறு ஏதாவது, விருச்சிக ராசிக்காரங்க லக்னம் வேறு ஏதோ, விருச்சிக லக்னக்காரங்க ராசி வேறு ஏதோ அப்படின்னு இருக்கும்போது சிலருக்கு அந்த பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் அந்த பக்குவத்தை வளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக உங்களால் இந்த சனி பயிற்சியை ஹேண்டில் பண்ணிட முடியும்.
5ஆம் பாவத்தில் இந்த சனி ரிஷபத்தை பார்க்கும். ரிஷபம் அப்படிங்கிறது எகெயின் குடும்ப வாழ்க்கை, வீட்டுக்குள்ள ஒரு புது உறவு, புது வரவு, வருமானம். ஆனால் உங்களுக்கு அது 7ஆம் பாவம். அப்போ காதல் திருமணமாக கை கொடுறதுக்கு ஏற்ற காலகட்டம் இதுதான். ஆனால் அதில் நிறைய டெஸ்ட் இருக்கும். சொசைட்டியில் ஒரு அடையாளம் கிடைக்கிறது. 4ஆம் பாவம் 3ஆம் பாவம் 7 கனெக்ட் ஆகிறதுனால வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போய் குழந்தைங்க சர்வைவல் எடுக்கிறது, ஜாதகரை வீட்டிலேருந்து வெளியே போய் சர்வைவல் எடுக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து வீட்டை விட்டு வெளியே போய் வேறு வீட்டில் போய் வாழ்கிறது, இது எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சி விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுது. படிப்புக்காக வெளியே போகிறது, குழந்தை நிமித்தமாக வீட்டை விட்டு வெளியே போகிறது, திருமணத்துக்காக வீட்டை விட்டு வெளியே போகிறது, இது எல்லாமே இந்த பாவம் இந்த சனியுடைய பார்வை ஆக்டிவேட் பண்ணுது. ஆனால் 7ஆம் பாவத்தை பார்க்குதுங்க போது பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், சமூகத்தில் உங்களுக்கு இருக்கிற அடையாளம், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக கையாளுங்க. நம்ம சும்மா இருந்தாலும் வாய்க்குள்ள விரல வச்சு குடையும். ஸ்டில் அந்த மெச்சூரிட்டி லெவல் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட முடியும். விருச்சிகம் கும்பராசி கும்பலக்னமாக இருந்து விருச்சிகம் உங்களுக்கு 10ஆம் பாவமாக வருது அப்படின்னா தொழில் மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தொழில் ரீதியாக கும்பராசி கும்பலக்னம் எப்போவுமே எதிர்கொள்வாங்க. அது ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு விருச்சிகம் ஒரு பாவமாக வர அந்த பாவம் ஆக்டிவேட் ஆனாலும் நான் சொல்கிற இந்த ப்ராக்டிக்கல் ரெமடிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. சனி 3ஆம் பாவமாக 3ஆம் பாவையாக உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்குது. திருமணத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். ஏன்னா ரிஷபத்தை பார்க்குதுங்கிறனால நிறைய தடை தாமதம் இருக்கும். இங்கே நான் எப்போ சொல்கிற மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் ஒரு விஷயம் கிடைக்கப்படணும், ஒரு விஷயம் பறிக்கப்படணும்னு இருக்குன்னா அது எந்த காலகட்டத்தில் கிடைக்கப்படணும் பறிக்கப்படணும்னு முன்னாலேயே தீர்மானிக்கப்பட்டிருக்கும் ஜாதகர் பிறக்கும் போதே. அதுக்கேற்ற தசா புத்தி அந்தரம் வரும்போது கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துட்டு போகும். இதுதான் தம்புரூல். சனியுடைய 7ஆம் பார்வை உங்களோட 11ஆம் பாவமான கண்ணியில் வந்து விழுகும். ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ், மூத்த சகோதரம், முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத நட்புகள், தேவையில்லாத எந்த நட்புகள்லையும் விழுந்து அதை காதலாக மாற்றி நான் 5ஆம் பாவத்தோட கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, 5, 7, 11 கனெக்ட் ஆகுது. மறுமணத்துக்கு ஏற்ற காலகட்டம், விரும்பினவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்ற காலகட்டம், ஆசைகள் அபிலாஷைகளை நிறைவேறதுக்கு ஏற்ற காலகட்டம். ஆனால் அந்த ட்விட்டரில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், டெலகிராம்லன்னு சொல்லிட்டு பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் அறிமுகமாகி அதை காதலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் சனி அந்த மாதிரி கிரகம் கிடையாது. எதுவுமே விளையாட்டு போல் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான கிரகம் சனி அல்ல, அதெல்லாம் புதன். நிறைய தடங்கல்களுக்கு அப்புறம் நிறைய தாமதங்களுக்கு அப்புறமா உங்கள் ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாமே நிறைவேறும். நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நான் காட்டணும், இருங்க சொல்லிடுறேன். விருச்சிகத்தை பற்றி பேசும்போதே எனக்கு ஒரே செகண்ட். இது வந்து மீனம்மா இப்போ என்ன க்ளோஸ்அப்பில் வரா. மீனு எல்லாருக்கும் ஹலோ சொல்லிவிடு, ஹாய் சொல்லிவிடு. அது கூட பயந்துக்கிறது, அவள் குதிச்சாலும் சேஃபாக குதிக்கிறதுக்கு, ஏன்னா அடிபட்டக்கூடாது இல்லைங்களா பட்டில். முக்கியமான சில நபர்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சிவா நம்ம ரெஸ்கியூ பண்ணும்போது முதல்ல மேலா ஃபீமேலான்னு பார்க்குறா. சிவசக்தின்னு யாரோ நம்ம ரெஸ்கியூஸ் போனோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மேலு இருக்கும், 4-5 வருஷம் 4-5 வயசு இருக்கும் ஏஜ். நம்ம கோயம்புத்தூரில் ப்ரோசோன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் நம்மளோட பவுண்டு. இங்கே தான் அடிபட்டிருக்கிற ரெக்கவரான ஸ்ட்ரீட் டாக்ஸு, உடம்பு சரியில்லாதவங்களாம் இங்கே தான் இருப்பாங்க. தைவலில்லி அவள் தாருக்குள்ளேருந்து எடுத்தான், ஆனால் தாரு வராகியம்மன் கோயிலேருந்து வந்தால் அந்த அவன் பேரலைஸ் ரெக்கவர், ஓட முடியாது, அவனால் ஜம்ப் எல்லாம் பண்ண முடியாது. ஆனாலும் ராம் 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 ராம். இது முருகர், இது ட்விக்ஸி. 3 சர்ஜரி ஆகிருக்கு ட்விக்ஸிக்கு. ஹெர்னியா வர வந்துருச்சு, ரோடு ஆக்சிடென்ட்டு, டாக் பைட்டு. முருகன் ஒரு கால் ஆம்படேட் பண்ணியாச்சு. தார் 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 ராம் 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 ராம். என்ன ராம் ராம்னா இப்போ ஒரு மதத்தை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், வாயில் வருது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூட சொல்லிக்கலாம். சரி, ஓகே, நான் டாபிக் மாதிரி போயிட்டுருக்கேன். இவங்க எல்லாருக்கும் ப்ளஸ் பண்ணிடுங்க.
இது இவங்களுக்குன்னே கட்டப்பட்டது இந்த இடம். சரி, இந்த சிவாவோடது என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரோசோனில் இவன் எப்போ போனான்னு தெரியல. February மாதம் 8ஆம் தேதி ப்ரோசோன் மாலுக்குள்ளே ஏதோ என்ட்ராயிருக்கான். நைட்டு ஒரு 8:30-9 மணிக்கு போயிருப்பான் போல். எப்படி செகண்ட் ஃப்ளோர் போனான்னு தெரியல. செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கீழே விழுகிறத ஸ்விக்கி டெலிவரி பசங்க பார்த்துருக்காங்க. அங்கே கூட ஒரு யாரோ இன்னும் 2 பேர் இருந்திருக்காங்க அந்த இடத்துல பார்க்கிங்கில் வந்து விழுகிறத. ஃபயர் எக்ஸிட் வழியாக தான் வந்து விழுந்திருக்கான். கூடவே சீமார் குச்சி வந்து விழுந்துச்சு. அந்த குச்சி சீமார் அவன் மேலேயும் 2-3 சீமார் குத்தி இருந்தது. அப்போ யாரோ சீமாரை வச்சு அடிக்க பார்த்துருக்கணும். ஓங்கி அடித்து தூக்கி வீசியிருக்கணும், இல்லை அடித்து துரத்துனதில் மேலேருந்து விழுந்துருக்கணும். ஆனால் 5 அடி ஜன்னலை தாண்டி ஜன்னலேருந்து எப்படி வந்தான்னு தெரில. அந்த ஜன்னல் இதுவும் உங்களுக்கு நான் அனுப்புகிற ஃபுட்டேஜ் இப்போ அட்டாச் பண்ணுறது இதில். அப்புறம் ஒரு 9 மணிக்கு கால் வந்துச்சு. நம்மக்கிட்ட வச்சு பார்த்துக்கிறதுக்கு இடம் இல்லைனால நம்ம நார்மலாக ரெஸ்கியூஸ் எடுக்கிறதில்ல. ஆனால் கோயம்புத்தூரில் எந்த திருநகள் அடிப்பட்டாலும் சரி, பூனை அடிப்பட்டாலும் சரி, இலவச மருத்துவம் யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் என்னோடய கிளைண்ட்ஸ் எல்லாருமே. கிளைண்ட்ஸ் இல்லாமல் சிலரும் இருக்காங்க இந்த மாதிரி யூடியூப் பார்த்து வந்தவங்க. ஆனால் டெடிக்கேட்டட் கமிட்டட் பீப்புள். மினிமம் ஒரு மாதத்துக்கு 150-200 ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் போகுது. அதை தவிர கோயம்புத்தூரில் இருக்கிற ஃபீடர்ஸ்க்கெல்லாம் ஃபுட் அனுப்பி கொடுக்குறோம். கோயம்புத்தூர் இல்லாத திருப்பூர், சென்னை, தஞ்சாவூர், வடலூர், வள்ளலாரையோட மெட்டுக்குப்பத்துக்கு கூட ஃபுட் ஆஃபர் பண்ணுறோம். எல்லாமே யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸால் தான். வெஜ் பெடிகிரியோ இல்லைனா மீட்டப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதில் வெஜ். உங்களுக்கு யாராவது இந்த டாக்ஸுக்கு உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஆன்லைனில் அமேசானில் மீட்டப் கிடைக்கும். நீங்கள் மீட்டப் வெஜ் இருக்கும் டாக் ஃபுட்டு. அதை கூட நீங்கள் எப்போ வேணாலும் யாமி ட்ரெஸ் ஸ்டாஃப் கிட்ட வாங்கிட்டு நீங்கள் கொரியர் பண்ணலாம். யாமியோட நம்பர் உங்களுக்கு நான் கீழே மெசேஜ் பண்ணுறேன். பெரிய புண்ணியம் உங்கள் பரம்பரைக்கே கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படுற எல்லாருக்குமே நான் இங்கிருந்து நான் கொரியர் அனுப்பிச்சு கொடுத்துருவேன். ஒரு ஹப் மாதிரி, ஒரு டாக் ஃபுட் பேங்க் மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் நான். வெரிய சூனர் எல்லா யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸாலையும் சப்ஸ்கிரைபர்ஸாலையும் நடக்கிற அதிசயங்கள். இவனை ரெஸ்கியூ பண்ணியாச்சு. ரொம்ப வஸ்ட்டாக இருந்தான். நிறைய மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸு ப்ளஸ் இந்த இடத்துல ரிப்கேஜில் எல்லாமே உள்ள சிலுச்சில் நிறைய நொறுங்கி இருந்தது. இந்த லெக்கும் இன்னும் சரியாகலை. இதை கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க சிவா. அம்மா இந்த கால் மட்டும் காட்டுட்டுமா? இந்த கால் தான் உள்ளே ஒரு ஸ்டீல் இது வச்சுருக்கு, டைட்டானியம் பிளேட் ஒன்று வச்சுருக்கு. இந்த பார்ட் இன்னும் அவனுக்கு ஊன முடியறதில்ல. இந்த சப்போர்ட்டில் தான் அவன் நிற்க பார்க்குறான். ரொம்ப கொடுமையாக இருந்ததுங்க அவனோட அந்த கதறில். அந்த ஒரு 1 மந்த்து குழந்தை துடிச்சு போயிடுச்சு. இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு மார்ச் 10ஆம் தேதியிலேருந்து அழுக நின்றுருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 21 மணி நேரம் படுத்தே தான் கிடப்பான். 22 மணி நேரமே படுத்து கிடப்பான். பாத்ரூம் போகிறதுக்கு யூரின் மோஷன் போக மட்டும்தான் அவன் எந்திரிப்பான். கம்ப்ளீட்டாக இங்கே இப்போ அட்வொகேட் கௌதம்னு சொல்லிட்டு அவர் தான் போய் நான் சொன்ன பேரில் உடனே போய் அவர் தான் ரெஸ்கியூ பண்ணார். அவரும் ராஜ்குமார் ஒருத்தரும். கௌதம் தன்னோட கேரியரை கூட விட்டுட்டு 1 மந்த்தாக இங்கே கூட வந்து எவ்வளோ நீளம் பாருங்க குழந்தை, ப்ளஸ் பண்ணுங்க அவனுக்கு. 1 மந்த்தாக கூடவே இருக்கார். February 10ஆம் தேதியிலேருந்து இங்கே தான் இருக்கார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் செலவாயிடுச்சு. சக்திக்கு மீறி போயிட்டுருக்கு. ஸ்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 200 rupees 2000 rupees ட்ரெஸ்ஸிங்க்கு ஒவ்வொரு தடவையும் எடுக்குது. இனி இந்த கால் குணமானதுக்கப்புறமா இந்த கால் எந்த அளவுக்கு அவன் பேலன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. இது வந்து ஒரு ட்ரையல். நாங்கள் ஆக்சுவலாக ஆம்புடேட்டுக்கு தான் நான் போயிட்டேன். ஆம்புடேட்டே பண்ணிக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் குழந்தையன்னு. ஆனால் டாக்டர் அபிலாஷன்னு சொல்லிட்டு ப்ளூ ஹில் வெட்டினரி கிளினிக்கு நம்ம டாக்டர்ஸ்ட்டு வந்து யாமிக்கே சொல்ல வந்துட்டேன். யாமிக்கிட்டே 2 டாக்டர்ஸ் இருக்காங்க, வெட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அதில் தான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் நம்மக்கிட்ட இந்த சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்னும் வாங்கலை. ஆர்த்தோ சர்ஜரி, ஐ சர்ஜரிக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கலை பட்ஜெட் காரணமாக. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சர்ஜரி முடிச்சது, ரெக்கவரி பீரியடில் இருக்கான். ஸோ இவனை எல்லாருமே ப்ளஸ் பண்ணுங்கள். பாய்காட் ப்ரோசோன் எப்போவுமே அதை தான் சொல்லிட்டு இருக்கிறது. ஒன்றுமே பண்ண முடியலைங்க அவங்கள. இது வரைக்கும் இந்த குழந்தையோட இத்தனை செலவாக இருக்கே, 1,20,000 30,000 தாண்டிடுச்சு. இவ்வளோ மன உளைச்சல். நான் ஜாதகம் பார்த்து 1 மாதம் ஆச்சு. ஒரு கேர்ட்டஸிக்கு கூட ஒரு மெசேஜ் யாரெல்லாமோ வந்து பார்த்துட்டு குழந்தைக்கு வெஜ் பெடிகிரி, அந்த ஃபுட்டு இந்த ஃபுட்டு ட்ரீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. ஒரு ஃபோன் கால் இல்லை, ஒரு கேர்ட்டஸியில், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை. ஒன்றும் பண்ண முடியல. எங்கெல்லாம் அவங்க பணம் போச்சுன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். கடைசியில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பேருக்கு ஒன்று, அவ்வளோதான். அதுக்கே 1 மாதம் 1.5 மாதம் ஆகிடுச்சு. ஸோ பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் இல்லைங்களா? இது ஆஃப்டர் ஆல் நாய், மனுஷனுக்கே ஜஸ்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த சிவசக்திக்கு உங்களால் ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும்னா நான் யாமியோட QR கோட் அனுப்புகிறேன். இதை வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என்னோடய கிளைண்ட்ஸ் தான் என்னோட குடும்பத்தை நடத்துறதுக்கும் என்னோட சக்ஸஸ்ஃபுல் சர்வைவலுக்கும் யாமி ரன் பண்ணுறதுக்குமே என்னோட கிளைண்ட்ஸோட நான் அது மூலமாக நான் சம்பாதிக்கிற ஜோசியத்தில் சம்பாதிக்கிற ஃபினான்ஸ் தான் பேக்கப்பே. ஸோ அதனால் எனக்கு இந்த நாய்களை வச்சு எதுவும் வர வேண்டாம். ஆனால் உங்களுக்கு சிவசக்திக்கோ அந்த ப்ரௌண்டில் இருக்கிற டாக்ஸு, ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவங்களோட மெடிக்கேஷன்ஸ்க்கு, அவங்க ஃபுட்டுக்கு உங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ யாமியோட QR அனுப்புகிறேன். மந்த்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் தயவுசெய்து. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராக இருந்தாலுமே 100 ரூபானா 100 ரூபா, 200 ரூபானா 200 ரூபா.
யாமியட் எஸ்பி நான் கியூஆரும் இதுவும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வீடியோலையும் நான் அட்டாச் பண்ணுறேன். உங்களால் நான் உதவி நிச்சயமாகவே தேவை, என்னை நம்புங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராடனரியான பிளெஸ்ஸிங்ஸை பிரபஞ்சத்திட்டருந்து வாங்கி கொடுக்கும். அதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். என்னோடய எனர்ஜி எடுத்து இறைவன் உங்களுக்கு பிரதிபலன் அதுக்கு செய்யட்டும். என்னுடைய தர்மத்தை, என்னுடைய பாசிட்டிவ் கர்மாவையும் அது உங்கள் சப்போர்ட் பண்ணுற, கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சிவசக்தி சிவா ப்ளஸ் பண்ணுங்க குழந்தைய. இவங்க தான் ராஜாமான்னு சொல்லி கேர்டேக்கர், இங்கே எல்லோரையும் பார்த்துக்கிறவங்க. ஒரு நாளைக்கு நம்மளோட ட்ரீட்மெண்ட் ஏரியாலாம் நான் வேறு வீடியோவில் காட்டுறேன். சிவா குட்டி சிவு, குட்டி சிவு ரொம்ப அழகான குழந்தை. துடிக்கிற வலிங்க, உயிர் போகிற வலி. ஆனால் அந்த காரையுமே கடிக்கல, அவ்வளோ பெயினில் இருந்தான், துடிச்சிட்டு இருந்தான். ஆனால் பல்லு படலை. அதெல்லாம் மனுஷன்தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். நினச்சிருந்தா அத்தனை, அதாவது வருவான் எல்லாத்தையும் துணியெல்லாம் பிச்சு விடுவோம், கேஜெல்லாம் கம்பி வச்சு பல்லெல்லாம் பிச்சு எடுத்தான் கேஜை. வேகமாக இப்படி கை வரும், அப்புறம் இப்படியே போயிடும். அந்த பல்லு கூட இந்த குழந்தை படலை. ஒவ்வொரு நாளும் நான் ஃபீல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 10 days வந்து வெடிய யாராவது ஒருத்தர் அவனை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன்னு வலி தாங்க முடியல. எவ்வளோ மயக்க மருந்து கொடுக்குறது, எவ்வளோ பெயின் கில்லர் கொடுக்குறது, எவ்வளோ செடேஷன் இன்ஜெக்ஷன் போட முடியும்? நரம்பு கம்ப்ளீட்டாக முடக்கிடும். நிச்சயமாகவே என் குழந்தைகளாட்டும் அந்த 1 week, ஃபஸ்ட்டு 1 week என் குழந்தை எங்கள் கூடவே இருந்தது. நான் கூட இங்கே வந்துடுவேன், மீனு காரணம் கட்டிட்டு அடுத்த நாள் சமைக்கணும். ஸ்டாஃப் அத்தனை பேருக்கும் நான் தானே சமைப்பேன், அதனால் நான் வந்துடுவேன் இங்கே. ஆனால் கௌதம் இன்றைக்கி வரைக்குமே டீப் ஸ்லீப்புங்கிறதே கிடையாது. ஸோ ப்ரே பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு ரெஸ்கியூர், ஃபயர் சேஃப்டியாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அனிமல் டாக் ரெஸ்கியூஸாக இருக்கட்டும், ரெஸ்கியூ ஃபீல்டில் இருக்கிற எல்லாரையுமே ப்ளஸ் பண்ணுங்கள். ஆம்புலன்ஸ் டிரைவரு, எமர்ஜென்சி வார்டில் பணிபுரிகிறவங்க, நர்ஸ், இந்த மாதிரி அடுத்தவங்களோட வலியையோ வேதனையோ போக்கிட்டு அவங்களோட தன்னோட ஜீவனத்தை எடுக்கிறது, அதை சேரிட்டியாக செய்கிறது, அதை சர்வீஸாக செய்கிறது, இதெல்லாம் வந்து கோடி கொடுத்தாலும் தகுங்க, கோடி கொடுத்தாலும் தகும். ஸோ சரி, இது நான் நடுவில் பிச்சு எடுக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் ப்ராக்டிக்கலாக காட்ட வேண்டியிருந்தது, அதை நான் காட்டிட்டேன். ஸோ 2 ரெக்வஸ்ட் எனக்கு. சிவாக்கு உங்களோட இனி ஃபர்தர் அவனுக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரில, யார் அவனை அடாப்ட் பண்ணுவாங்க தெரில. அவனோட மொபிலிட்டி இப்போ உள்ளே வரும்போது கால் மடங்கிருச்சு, உள்ளே வந்தால் கால் மடங்கி டப்புன்னு அடிச்சிட்டான் கீழே. ஸோ அவனை யார் தத்தெடுப்பாங்கன்னு தெரியல. தத்தெடுக்கணும்னா மினிமம் ஒரு 6 காம்பவுண்ட் இருக்கணும். ஏன்னா நல்ல நீளமான பையன், கம்ஃபர்டபுள் ஆகிட்டான்னா தெருவிலே இருந்து பழகியிருக்கான், எகிரி குதிச்சிருவான். நம்ம வீட்டில் ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு நான் வச்சுட்ருக்கேன், வீட்டில் தான் வச்சுட்ருக்கேன். 1.5 மாதம் ஆச்சு. இறைவன் ஒரு நல்ல வழி காட்டணும் அந்த குழந்தைக்கு. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஃபுட் பேங்க் டாக்ஸோட ட்ரை ஃபுட் பேங்க் அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நிச்சயமாக அதுக்கும் உங்களோட சப்போர்ட் தேவை. இங்கிருந்து நிறைய பேருக்கு நான் கொரியர் அனுப்பிச்சிட்ருக்கேன், நிறைய பேர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ 2 முக்கியமான பிச்சை உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே 10 ரூபானா 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, என்ன உங்கள் தகுதியோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சிங்கிள் பைசாவும் ஒர்த் இட், கோயில் கட்டுறதுக்கு சமம். ஏன்னா நீங்கள் கொடுக்குறது வந்து நார்மலான நான் எப்போ நடத்துகிற அன்னதானத்துக்கு நீங்கள் கொடுக்கல, குழந்தையோட கல்வி கொடுக்கல, உயிர் காக்கிற மருந்துகள் வாங்குறதுக்கும், உயிர் காக்கிற வண்டிகளுக்கும், உயிர் காக்கிற ரெஸ்கியூவர்ஸுக்கும், அந்த டாக்டர்ஸுக்கும், அங்கே கஷ்டப்படுற ஜீவன்களுக்கும் அது ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் சம்பளமாகவும் போய் சேர்றதுக்காக. ஸோ புண்ணிய பலன்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிறைஞ்சு கிடைக்கட்டும். நல்லது. இப்போது சனியோட பார்வை 11ஆம் பாவத்துக்கு வந்துருச்சு. அடுத்து சனியோட பார்வை 2ஆம் பாவமான வருமானமும் குடும்ப வாழ்க்கையும் சுட்டி காட்டக்கூடிய தனுசு ராசிக்கும் வருது. ஸோ சனி முக்கியமான பாவங்களை கனெக்ட் பண்ணுது. யாரெல்லாம் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னக்காரங்க திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ, குடும்ப வாழ்க்கைக்காக காத்துட்ருக்கீங்களோ, வருமானத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ, அது எல்லாமே இந்த 2.5 வருஷத்தில் நிறைவேற போகுது. அதுக்கேற்ற சாதகமான தசாபுத்தி உங்களுக்கு முதல்ல இருக்கணும். அது உங்கள் ஜோசியருக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் என்ன தசாபுத்தி போதும் தெரியும். உடனே கமெண்ட்டில் வந்து எனக்கு இந்த தசை இந்த புத்தி போது, சனி இங்கே இருக்குது, குரு அங்கே இருக்குன்னு எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ். உங்கள் அஸ்ட்ராலஜர் அதை கைட் பண்ணட்டும். ஏன்னா நான் டீல் பண்ணுறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நோ இயர் பாஸ்ட்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். பாஸ்ட் லைஃப் கர்மா, கடந்த பிறவியில் இதெல்லாம் உங்களோட பலம், இதெல்லாம் உங்களோட பலவீனம். அந்த பலமும் அந்த பலவீனமும் இந்த ஜென்மத்தில் அப்படியே கேரிஃபைடாகி வந்துடும். பலவீனத்தை நீங்கள் தான் உருவாக்கியிருப்பீங்க. இந்த ஜென்மத்தை அந்த பலவீனத்தை எதிர்கொண்டு கடந்து போகிறதுக்கு தான் நான் கைடன்ஸ் கொடுப்பேனே தவிர, ஒரு விஷயம் நடைபெறாமல் இருக்கிறத நடைபெறுவதற்கும், நடைபெறக்கூடிய ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் அல்ல. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி விருச்சிகத்துக்கு எப்போவுமே யூனிவர்ஸோட க்ளோஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. அவங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த தான தர்ம புண்ணிய காரியங்களுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா யாராலையும் உங்களை அசைச்சிக்க முடியாது. ஒரு பிளிஸ்ஸை உணர்வீங்க, பேரானந்தத்தை உணர்வீங்க. நல்லா சந்தோஷமாக இருக்குன்னா கழுத்து நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது. 1 மாதமாக நான் வேலை பண்ணல, எல்லாமே டியூ, எல்லாம் செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு, எல்லாம் டியூ ஆகிட்டுருக்கு. யாமையும் கடந்த போது நானும் கடனில் போயிட்டுருக்கேன். ஸோ ஆனாலும்
ஹாப்பியாக இருக்கேன், ப்ளிஸ்ஸில் இருக்கேன், நான் பேரானந்தத்தில் இருக்கேன். ஒரே கவலை, இந்த குழந்தைகளுக்கு நிறைய செய்யணும். மனிதர்களுக்காட்டும், எனக்கு வயோதிகர்களுக்கு, மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இவங்களாம் அனாதையாக இருக்கிறவங்களுக்கு, விலங்குகளுக்கு எனக்கு ஒரு பெரிய ஷெல்டர் ஆரம்பிக்கணும். அதுதான் ஒரு பேராசை. இந்த ஜென்மம் முடிகிறதுக்குள்ள அதை நான் செஞ்சிடணும். இது ஒரே ஒரு பேராசை தான். உடனே நான் சொத்து வாங்குறேன்னா அது இந்த வீடு வந்து என் குழந்தைகளுக்கெல்லாம் போகுமா? கடவுள் சத்தியமா, பிரபஞ்சத்தின் மேலானையா, என் தொழில் மேல் சத்தியமாக இந்த மாதிரி எந்த ஒரு ஏக்கமும் எண்ணமும் எனக்கு கிடையாது. அதெல்லாம் படைச்சோம் பார்த்துக்குவோம். மரம் வச்ச தண்ணி ஊற்றுவான்ல, நான் அதை ரொம்ப நம்புறவன். நான் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலுமே சரி, என்ன பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய நல்ல கர்மா எந்தளவுக்கு நான் புண்ணிய பலனை சேர்க்கணும், யாரோ ஒருத்தர் அவங்கள காப்பாற்றுவாங்கல்ல, யாரோ ஒரு எனர்ஜி அவங்கள காப்பாற்றணும், அந்த நம்பிக்கை தான். அதனால் எனக்கு அதிலெல்லாம் ஆசை இல்லை, இந்த ஒரு ஆசை தான். ஏன்னா டிஃப்ரெண்ட் லேபிள்டு குழந்தை ஒன்று ரெஸ்க்யூ பண்ணணும் சபரின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஆள் அட்மிஷன் கொடுக்கலைங்க. ஏன்னா அவனுக்கு யூரின் மோஷன் வந்தால் சொல்ல தெரியாது, போக மாட்டான், சொல்லிவிட்டு ட்ரெஸ்லேயே போயிடுவான். ஸோ மேட்டுக்குப்பத்தில் விட்டுருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப சிக்கான எல்டர்லி பீப்புள். அவனுக்கு வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்தா அவனோட அந்த ஏடிஹெச்டியை அவன் ஆட்டிசமே அவனால் ஓவர் கம் பண்ண முடியும். தன்னோட அன்றாட இதை பார்த்துக்க முடியும். அவனுக்கு சில நாலேஜையும் கொடுக்கலாம். போன தடவை நாங்கள் மேட்டுக்குப்பம் போன போது சபரி ஊச்சா வந்தால் சொல்லணும்னு ஆடிட்டர் நானும் போயிருந்தோம். ஊச்சா வந்தால் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஊச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே போயிட்டான். ஆனால் நான் சொன்னதை அவன் கிராஸ் பண்ணிக்கிட்டான். எனக்கு அதில் ரொம்ப அங்கலாப்பு. அந்த மாதிரி குழந்தைகள் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா தன்னோட அன்றாட வேலையை அவனால் செஞ்சுக்க முடியாது. அதை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் யாருமே அதை செய்யறது இல்லை. அட்டெண்டர் கேட்குறாங்க, நீங்கள் போடுங்க, ஒரு 10 பேர் போடுங்க, 3 பேருக்கு ஒரு அட்டெண்டரை போடுங்க, அதுக்கு தான் ட்ரஸ்ட்டு, அதுக்கு தானே ஃபண்டு கலெக்ட் ஆகிறதெல்லாம். சரி, யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுல இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நான் ரன் பண்ணினா அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ரன் பண்ணணும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய கிளைண்ட்ஸ் மூலமாக இதுவும் நடக்கும்னு எனக்கு பெரும் நம்பிக்கை இருக்குது. மிருகங்களுக்கு, முடியாத மனநலம் பாதிக்கப்பட்ட உடல்நலம் குறைபாடு உள்ள அனாதையாக இருக்கிற பெரியவங்களுக்கு ஸோ நடக்கட்டும்னு என்னையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது நடக்கணும். ஸோ சனி உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குது. ஆனால் தனுஷ் ராசி எதுங்கிறத மறந்துடக்கூடாது. குடும்ப வாழ்க்கை வருமானத்தையும் சுட்டி காட்டக்கூடிய பாவம் உங்களுக்கு தனுஷ். அது வந்து தனுஷ் அப்படின்னாலே ஒழுக்கத்தை சுட்டி காட்டும். ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்ப வாழ்க்கைக்கு, வருமானத்துக்கும், ஸ்டெபிலிட்டிக்கும். ஃபார்ம் சர்டன் பிரின்சிபல்ஸ், செட்டப் சர்டன் ரூல்ஸ். வாழ்க்கையில் சில ரூல்ஸை செட்டப் பண்ணுங்கள், சில பிரின்சிபல்ஸை செட்டப் பண்ணுங்கள். அதில் ஸ்ட்ரிக்டாக இல்லைங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வருமானமும் குடும்ப வாழ்க்கையும் ஸ்டெபிளைஸ் ஆகும். அசாதாரணமான சக்ஸஸ் கொடுக்கும். அது இப்போ சனி பார்க்குதுங்கிறனால இந்த விஷயத்தில் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கீங்க. நான் பிறந்த குடும்பத்தில் கொஞ்சம் கேர் குறைவாக இருக்குது, உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்கள் வருமானத்து மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, கவனம் இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் செக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். கவனம். ஆனால் திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கும், வருமானம் இல்லாதவங்க வருமானம் அடைவதற்கும், குழந்தை பெற்றுக்கிறதுக்கும், காதல் கைகூடுறதுக்கும், ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேற்றுறதுக்கு எல்லாமே விருச்சிகத்துக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. சனி இஸ் நாட் ஒன்லி நெகட்டிவ். சனி கொடுக்குற டெஸ்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொண்டலி நாளில் எப்படி தான் சனி பயிற்சி எப்படி எதிர்கொள்வேன்னா, சனி அந்த பாவத்துக்கு வரதுக்கு முன்னால் நாங்கள் உஷாராயிருவேன். துலா லக்னம் 6ஆம் பாவம் போய் மாஸ்டர் செக்அப் ஹெல்த்து கம்ப்ளீட்டாக A to Z பிளட்னு யூரின் எடுத்துகிட்டு விட்டேன். எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதில்ல. ஒரு MBBS படித்தவங்ககிட்ட போயிட்டு எங்கெல்லாம் எனக்கு இப்போ வீக்காக இருக்குது, எதெல்லாம் நான் அலர்ட்டாக இருக்கணும்னு கேட்டுட்டு வந்துட்டேன்னா அந்த சம்மந்தமான விஷயத்தில் நான் இமீடியட்டாக அலர்ட் பண்ணிவிட்டு அதுக்கான யோகா, அதான ஃபுட் ப்ராக்டிசஸ், அதுக்கு லைஃப் ஸ்டைல் ஏதாவது மாற்றணும்னா மாற்றுறது எல்லாமே பண்ணிடுவேன். சம்மந்தம் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கேன் முதல் நாள் மைக்ரோ லேபில். சனி ஒரு பாவத்துக்கு வரதுக்கு முன்னால் அதெல்லாம் செஞ்சிடணும். துலா லக்னம்ங்கிறனால 6ஆம் பாவத்தை நான் பார்த்துட்டேன். என் கடனில் ஒரு செக் வைக்க போகிறேன், சம்பாதிக்கணும், வேலை பண்ணணும், உழைக்கணும், நம்ம கடன் அடைக்கணும், நாய்களை பார்க்கணும், மிருகங்களை பார்க்கணுன்னா கூட நம்ம கையில் பணம் இருக்கணும். எல்லா நாளும் எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா யாமே மெம்பர்ஸ் அப்படிலாம் இல்லைங்க. பணம் இருக்குது இல்லைங்கிற மாதம் கமிட் ஆகிட்டாங்கன்னா அந்த கமிட்மெண்ட் ஃபில் பண்ணுவாங்க. திதிக்கு, தர்ப்பணத்துக்கு, தேவசம், வெட்டிங் டே, குழந்தைக்கு பத்திரம், இப்படி மட்டும் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. ஸோ ஆனால் மந்த்லி கமிட்மெண்ட் பட்ஜெட்டில் யாமி இருக்கும் அவங்களுக்கு. பாதம் தொட்டு வணங்குற என்றைக்குமே அவங்க என்னோடய ப்ரேயர்ஸில் இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கணும், மேலே மேலே வாழ்க்கையில் உயரணும்னு வேண்டிக்குவேன். அப்போ தான் அவங்க நிறைய செய்வாங்க. நிறைய ஜீவன்களுக்கு அவங்க சப்போர்ட் கிடைக்கும். நிறைய ஜீவங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண அல்லி கூட இறைவா, அல்லி கூட பிரபஞ்சமேன்னு டெய்லி என்னோடய ப்ரேயர்ஸில் அவங்க இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் இணையணும். உங்களுக்கு அந்த எல்லா புண்ணிய பலன்களும் கிடைக்கட்டும். உங்கள் சந்ததிகளுக்கெல்லாம் அது போய் சேரட்டும். மனசார வேண்டிக்கிறேன். எகெயின் ஐ டிக்ளேர், இதுலேருந்து எதுவுமே எனக்கோ என் குடும்பத்துக்கோ என் குழந்தைகளுக்கோ கிடையாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொழில் இருக்குது. பொண்ணு சைக்காலஜிஸ்ட்டு, நான் அஸ்ட்ராலஜர் கம் கேட்டரர். என் பையன் வெட்டனரி கிளினிக் ஒன்று ரன் பண்ணுறான். அந்த கிளினிக்கில் தான் கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு. ஸோ அங்கே தான் நம்ம டாக்டர் போய் அட்டன் பண்ணுவாங்க. டாக்டருக்கு சேலரி தான் நான் கொடுக்குறேன். அங்கே வெட்டர்ஸனுக்கு சேலரி நம்ம கொடுக்குறேன். அந்த கிளினிக்கை கொடுத்துருக்கிறது என் பையன். 15 லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த கிளினிக் செட்டப் பண்ணியிருக்கு. இன்னும் அந்த கடனை கூட நாங்கள் கிடைக்கல. அந்த கிளினிக்லேருந்து எங்களுக்கு ரெமுனரேஷன் கூட வர ஆரம்பிக்கல. ஸோ நாங்கள் எல்லாருமே எங்கள் வயிற்று எங்களால் கல்விக்க முடியும். அவ்வளோதான்.
எங்கள் ஜீவனத்தை எங்களால் பார்த்துக்க முடியும். ட்ரஸ்ட் பணமோ உங்கள் பணமோ நம்பி நாங்கள் இல்லை, ஆனால் இந்த ஜீவன்கள் இருக்குது. நான் விருச்சிகத்தை பற்றி பேசும்போதே இவ்வளோ எமோஷனலாக என்னால் பேச முடியும், இவ்வளோ கனெக்ட் ஆக முடியும். ஏன்னா என்னோட 2ஆம் பாவம், என்னோட ஜென்ம நட்சத்திரம்னா ப்ராமினென்ட் விருச்சிக்கோங்க. இல்லைன்னா ஏங்க இவ்வளோ டாக்ஸு, இவ்வளோ குதிரை மாடெல்லாம் ஓட்டிகிட்டு போயிருக்கேன். நான் 7-8 கிலோமீட்டர் மாடை வரட்டிட்டு போயிருக்கேன். ஸோ எல்லாமே அந்த இறைவன் கொடுத்த ஆணை, இறைவனுடைய ஆணை. அதுபடி நான் நடக்கிறேன். ஒரு ஊழியன், ஒரு அடிமை, அவ்வளோதான் உயிர்களுக்கு. அதனால தான் வள்ளலார் தொட்டு கேட்போம். எல்லா மாஸ்டர்ஸும் நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லும்போதே நெஞ்சு அடைக்கும். இது நடந்துடாதா, இந்த மிராக்கிள் நடந்துடாதா அப்படின்னு. நடக்கணும். நீங்களும் டெய்லி ப்ரே பண்ணிக்கோங்க, டெய்லி ப்ரே பண்ணிக்கோங்க. நான் ஜீசஸுக்கு எகெயின்ஸ்டா, நான் நபிகள் நாயகத்துக்கு எகெயின்ஸ்டா, நான் மகாவீருக்கு எகெயின்ஸ்டா, புத்தாக்கு எகெயின்ஸ்டா, நான் இந்த மதத்தை தான் அதெல்லாம் சொல்லலை. எல்லாரோடைய போதனைகளும் நான் கேட்டிருக்கேன். நான் படித்தது சின்னதில் அல்வன்யோ கான்வென்ட் தான். இப்போ கேண்டில் ஏற்றுவேன், உப்பு வாங்கி போடுவேன், ட்ரினிட்டி சர்ச் ராமநாதபுரத்தில். எந்த மாஸ்டரையும் நான் ஒதுக்குனது கிடையாது. ஆனால் யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொன்னது வள்ளலார். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளைமெங்கும் ஓங்குக. ஸோ குவளைமெல்லாம் கொல்லாவிரதம் இருக்கணும், எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும் அதோட காலம் முடிகிற வரைக்கும். ஸோ இதுவும் நீங்கள் எப்போவுமே பிடிக்கோங்க. உங்களோட டெய்லி மந்திரத்தை சப்கான்ஷியஸ் மைண்டில் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு சொல்லிகிட்டே இருங்க. உங்கள் எனர்ஜி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சொல்லும்போது ஒரு இடத்துக்கு அப்புறம் நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க, ஒவ்வொருத்தருமேலேயும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டுக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஹஸ்பண்டோட, ஒய்ஃபோட, மாமியாரோட, மாமனாரோட, வேலை பண்ணுற கொலீக்ஸோட எங்கேயுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஒதுக்கி போயிடுவீங்க. அவங்க நல்லா இருக்கட்டும்னு ப்ரே பண்ணிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளைமெல்லாம் ஓங்குக. அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க, அடிக்கடி நினச்சிட்டே வாங்க. உங்கள் எனர்ஜி எப்படி மாறுதுன்னு பாருங்கள். என்ன சொல்கிற, அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அணுவாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களால் எதையுமே சாதிக்க முடியும். ஸோ நிறைய ராசிலேருந்து நிறைய டைவர்ட் ஆகி வந்துட்டேனோ, நல்லது. இதோட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே, என்னோட எனர்ஜி ரிசீவ் பண்ண ஒவ்வொருத்தருமே இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க, உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்கள் லைஃப் மிராக்லஸாக மாறப்போகுது. ஸோ இந்த 2.5 வருஷம் சனிப்பெயர்ச்சியை ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கோங்க. நான் எந்தெந்த பாவம் சொன்ன பண்ணணும் அந்த பாவத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, பேப்பரில் எழுதிக்கோங்க. அந்த பாவம் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் இந்த ஜென்மத்தில் உணர்த்தான் போகிறீங்க, அதை கடக்க தான் போகிறீங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமாக கடக்கணும். இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அது எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த விஷயமெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, அதிலெல்லாம் கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி இருக்கணும். நார்மலாக போடுற எஃபர்ட்ஸோட அசாதாரணமான எஃபர்ட்ஸ் போட வேண்டி வரும். அப்போ தான் எனக்கு இது கிடைக்கும், அப்போ தான் எனக்கு இருக்குன்னு அதை நான் தக்க வைக்க முடியும். இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட் அஸ்ட்ராலஜியில். இந்த கைடன்ஸ் தான் என்னால் கொடுக்க முடியும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளைமெல்லாம் ஓங்குக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. May the universe shower abundance upon you. Grow more in all ways, grow more compassionate. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னோட blessings and prayers. God bless you. I love you all. Astro Branda again from Coimbatore. Thank you so much for your patience.